பல நேரங்களில் நாம் நினைப்பது என்னவென்றால், நான் படுகிற வேதனையை இந்த உலகத்தில் தெரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும், ரொம்ப எளிதாங்க இருக்கும். ஆனால் நான் படுற கஷ்டத்தை அவங்க பட்டாதானே என்னோட அருமை தெரியும், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது என்னுடைய கஷ்டம் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நொந்து கொள்வதுண்டு. நாம் சொல்வதுண்டு, என்னுடைய வேதனையின் வீரியத்தை யாருமே புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி நம்முடைய கண்ணீரை நாம் வடித்து நாம் வேதனையை நாம் கொட்டுவது உண்டு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கடைசி பகுதியில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த மனிதன் நீங்கள் படுகிற வேதனை அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும், எந்த மனிதன் உங்களுடைய வேதனையை அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும், உங்களுடைய வேதனையை அறிந்து கொள்ளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். யாராலும் என்னுடைய வேதனையை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி கலங்காதிருங்கள். நீங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய கஷ்டத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனிதன் ஒருவேளை நீங்கள் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் உங்களுடைய வேதனையை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தனிமையிலோ அல்லது யாருமே அறியாத இடத்திலோ நீங்கள் படுகிற வேதனையும் வருத்தத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் வேதனைகளை அறிந்திருக்கிறதான தேவன். ஆமென்.